السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபான் பிறை 23 வருகிற பொழுதெல்லாம் கோவை நகரை எண்ணி பார்க்காமல் இருப்பதில்லை. கோவை நகரத்திற்கு அடையாளமாக திகழ்ந்தவர்கள், கோவை நகரத்திலே ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு வகையான அசாதாரண சூழ்நிலைகளில் தன்னுடைய நளினமான பேச்சால், தன்னுடைய நளினமான வார்த்தைகளால் பெரும் பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் சுமூகமான முறையிலே ஏற்படுத்தி, மதக்கலவரங்கள் வருகிற பொழுதெல்லாம் மதக்கலவரங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, இந்த சமூகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை ஆட்சியாளர்களுக்கு முன்னால் தைரியத்தோடு எடுத்து சொல்லி, இப்பொழுதெல்லாம் கோவை நகரத்தினுடைய கமிஷனர்களையும் கலெக்டர்களை எல்லாம் சென்று பார்க்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு தன்னை தேடி வருகிற ஒரு சூழலை கோவை நகரத்திலே அசைக்க முடியாத ஒரு சூழலாக உருவாக்கி, மனிதநேயத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து, ஆட்சியாளர்களால் அன்றைக்கு போற்றப்பட்டு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவராக திகழ்ந்து, கோவை நகரத்தினுடைய பல்வேறு பள்ளிகளில், பள்ளி வாசல்களில் தன்னுடைய திருக்கரத்தால் அடிக்கல் நாட்டி இன்று வரை அவர்கள் புகட்டிய பெயர்கள் தான் அந்த பள்ளிவாசலுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாமேதையாக திகழ்ந்த கோவை நகர ஆலிம் பெருமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்து வந்த மர்ஹூம் சிவி அபூபக்கர் பாக்கவி ஹசரத் கிப்லா அவர்கள் ஷஅபான் பிறை 23 நம்மை விட்டும் பிரிந்து சென்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கபரினுடைய வாழ்வை அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக மாற்றுவானாக. மன்னரை வாழ்வையும் மஹ்ஷர் வாழ்வையும் அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பாக்கி வைப்பானாக. இன்று வரை உலமாக்கள் தைரியத்தோடும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர்கள் அவர்கள்தான். எத்தனை காலங்கள் இருந்தாலும் இன்று வரை எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் சிவி அபூபக்கர் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள், அப்படி இருந்தது என்றெல்லாம் பேசுகிற ஒரு நிலையை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த ஆலிம் பெருமக்களுக்கு பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே 2 தினங்களுக்கு முன்னால் ஷஅபான் பிறை 23 அவர்களுடைய நினைவு நாள் வந்த பொழுது அந்த நேரத்திலேயே ஒரு விழா எடுக்கப்பட வேண்டும், மக்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற சூழல் இருந்தது. காலத்தினுடைய சூழல் முடியாமல் போனதன் காரணமாக இந்த நிகழ்விலே அவர்களுடைய ஞாபகத்தில் முறிந்தால் சமூக நல்லிணக்க நாயகராக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பெயரால் ஒரு விருது வழங்கப்பட வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய கோவை மாநகர உலமா பெருமக்களால் பேசப்பட்டது. அந்த விருதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் அன்றைக்கு கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபைக்கு தலைவராக இருந்த பொழுது பக்கபலமாக 2-3 தடவை அவர்களோடு உறுதுணையாக பொதுச் செயலாளராக இருந்து கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபைக்கு அழகு சேர்த்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மௌலவி அல் ஹாஜி கே.ஏ. அப்துல் ஜலீல் இம்தாதி ஹசரத் அவர்கள். எனவே அந்த விருதை அவர்கள் பெறுவதுதான் ஏற்றமாக இருக்கும் என்று தீர்மானித்து இன்றைக்கு அந்த விருது இன்ஷா அல்லாஹ்
நூருல் உலமா ஹஸரத் கிப்லா அவர்களுடைய திருக்கரத்தால் அந்த விருது வழங்கப்படுகிறது. CV ஹஸரத் அவர்களுடைய மகனார் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களும் முன்னால் வர வேண்டும், அவருடைய குடும்பத்தார்களும் முன்னால் வர வேண்டும் என்பதை அன்பு வேண்டுகோளாக வைத்து இன்ஷா அல்லாஹ் அந்த விருது இப்பொழுது வழங்கப்படுகிறது என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். Safir. Wallah.